திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். பொருள் வாங்கினால் பல லட்சம் பரிசு என்று சொல்லி ஏமாற்றிய மோசடி குறித்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை வழங்கும் விழிப்புணர்வு காணொளி. வணக்கம். ஒரு விவசாயி ஒரே ஒரு சோப்பு வாங்கினதுனால தன்னோட வாழ்நாள் சேமிப்பு மொத்தத்தையும் எப்படி இழந்தாருங்கிறத தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். பரிசு பொருளுங்கிற பேர்ல நம்மள சுத்தி எவ்வளவு மோசடிகள் நடக்குது, அதுல இருந்து தப்பிக்க விழிப்புணர்வு எவ்வளவு அவசியம்னு இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே உணர்த்தும். முதல்ல ரொம்ப கம்மி விலைக்கு ஒரு பொருளை விற்பாங்க, அதோட ஒரு அதிர்ஷ்ட கூப்பனையும் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கூப்பன் மூலமா உங்களுக்கு பெரிய பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லி ஆசையை தூண்டுவாங்க. இது அவங்க மேல நம்பிக்கையை வர வைக்கிற முதல் ஸ்டெப். ஒரு நாள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. சோப்பு வாங்கினா பரிசு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பி சோப்பை வாங்கியிருக்காரு. அடுத்து குழுக்கல்ல உங்களுக்கு கரண்ட் அடுப்பு, மிக்ஸின்னு சின்ன சின்ன பரிசுலாம் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 6000 ரூபாய் மட்டும் கட்ட சொல்றாங்க. நம்பி கட்டியிருக்காரு. சின்ன பரிசுகளை கொடுத்து பெரிய மோசடிக்கான நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு போன் வருது. நான் சூர்யா கம்பெனி மேனேஜர் பேசுறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு எல்இடி டிவி, பைக், அது மட்டும் இல்லாம 32 தங்க காசு பரிசா விழுந்திருக்குன்னு சொல்றாரு. இந்த பெரிய பரிசை வாங்கணும்னா முதல்ல நீங்க ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்றாங்க. அந்த பெரிய பரிசை நம்பி பணத்தை அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒரு 52,500, அப்புறம் வேற சில ஃபீஸ்னு சொல்லி ஒரு 50,000, அதுக்கப்புறமா ஒரு 25,000, இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. உளவியல் ரீதியா நாம ஒரு விஷயத்துல பணத்தை இழக்க ஆரம்பிச்சதும் அடடா போட்ட காசாவது எடுக்கணும்னு நினைச்சு இன்னும் பணத்தை கொட்டுவோம். கரெக்டா அந்த வலையில தான் சிக்கியிருக்காரு. இழந்த பணத்தை மீட்க மேலும் பணத்தை இழந்திருக்காரு. அவங்களோட பொய்களுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஒரு கட்டத்துல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, உங்க 2 கோடி ரூபாய் பரிசு பொருளை ஏத்திட்டு வந்த லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை சரி செய்ய இன்னும் பணம் வேணும்னு சொல்லிருக்காங்க. சின்ன அமௌண்ட் கேட்டு ஆரம்பிச்சு அப்புறம் பெரிய பொய்களை சொல்லி ஆசையையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி கொஞ்சமா பணத்தை கறந்திருக்காங்க. ஒவ்வொரு பொய்யும் அடுத்த பணப்பரிமாற்றத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா நாம இழந்த மொத்த பணம் எவ்வளவு தெரியுமா? நல்லா கேளுங்க, 10,71,500 ரூபாய். ஒரு விவசாயியோட வாழ்நாள் சேமிப்பு ஒரே ஒரு சோப்ல ஆரம்பிச்சு இப்படி மொத்தமா கரைஞ்சு போயிடுச்சு. ஆனா ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சதும் சும்மா இருந்தில்ல, உடனடியா மாவட்ட எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவங்களும் எஃப்ஐஆர் போட்டு சைபர் கிரைம் போலீஸ் உதவியோட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி ஏமாத்த வேலையில இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி காப்பாத்திக்கிறது? இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான ரூல். மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு, ஆனா அதை வாங்க நீங்க முதல்ல பணம் கட்டணும்னு யார் சொன்னாலும் அது 100% ஒரு ஏமாத்து வேலை. யோசிக்காதீங்க, அது ஸ்கேம் தான். தெரியாதவங்க சொல்ற ஆஃபரையோ பரிசையோ நம்பாதீங்க. முகம் தெரியாத ஆளுங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு பணமே அனுப்பாதீங்க. கொஞ்சம் டவுட்டா இருந்தா கூட உடனே சைபர் கிரைம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த நம்பரை உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய சைபர் கிரைம் உதவி எண் 1930.